முட்டத்தூர் ஏரியில் ஒரு உடைப்பானது ஏற்பட்டு அந்த இடத்தில் ஒரு மடு தோன்றியது. அதிலே அல்லிப்பூக்கள் பூத்து குலுங்கியது. ஆகையால் தான் அதுக்கு அல்லிமடு என்று தெரிவித்தார்கள். அல்லிப்பூ பூத்ததுனால அல்லி மடுவு. அது மட்டுமல்ல, அடிபூதங்களா நேராய் தெரியுது பார் கோவில் மானியம் நீய தோட்டி மானியம் பாங்குடன் வந்தோ. தெரியுது பார் கோவில் மானியம் நீங்க தோட்டி மானியம் பாங்குடன் வந்தோ. நேராய் தெரியுது பார் கோவில் மானியம் நீங்கிய தோட்டி மானியம் பாங்குடன் வந்தோ. கோவில் மானியம் அரிடையே வந்தோம் அடி நமக்கெதிர் கட்ட புல்லாடி ரெட்டி கழனியை கண்டோ. வந்தோம் அடி கட்ட புல்லாடி ரெட்டி கழனியை கண்டோ. அரிடையே வந்தோம் அடி நமக்கெதிர் கட்ட புல்லாடி ரெட்டி கழனியை கண்டோ. அதோ தெரிகிறது பார்த்தாயா, அதுதான் கோவில் மானியம் என்று தெரிவிப்பார்கள். அந்த காலத்திலே எனக்காக ஐய கவுண்டர் கோவில் மானியம் தெரிவிப்பார்கள். அது மட்டுமல்ல, அதோ தெரிகிறது பார்த்தாயா, அதுதான் கட்ட புல்லாடி ரெட்டி கழனி என்று தெரிவிப்பார்கள். அந்த காலத்திலே ரெட்டியார்களிடம் இருந்ததாம். அதனால்தான் கட்ட புல்லாடி ரெட்டி கழனி என்று தெரிவிப்பார்கள். கோவில் மானியம் பக்கத்திலே கட்டப்புள்ளடி ரெட்டி கிணறு இதுதான். அதுக்குதான் உங்ககிட்ட விவரம் கேக்குறேன். அடி பூதங்களா ஒரு நாள் நரிகள் கூவோம் ஆனந்தாயி ஓடை நீலத்தருகே நாடியே வந்தோ. ஆனந்தாயி ஓடை நீலத்தருகே நாடியே வந்தோ. ஒரு நாள் நரிகள் கூவோம் ஆனந்தாயி ஓடை நீலத்தருகே நாடியே வந்தோ. கூறினான் எல்லை தரிசி நீலம் என்று உதையாரே கண்டோம் ஐந்து காணி நீளத்தை. எல்லை தரிசி நீலம் என்று உதையாரே கண்டோம் ஐந்து காணி நீளத்தை. இல்லாததால் வேண்டிக் கொண்டார், எனக்கு குழந்தை பாக்கியம் இருந்தால் அந்த இடத்தில் நான் ஒரு குளத்தை வெட்டி தருகிறேன் என்று. அம்மையாருக்கோ குழந்தை பாக்கியம் கிடைத்தது. ஆகையால் தான் அம்மையாரோ அந்த இடத்தில் ஒரு குளத்தை வெட்டினார். அந்த அம்மனுடைய பேரு ஆனந்தாய். அதனாலதான் அதுக்கு ஆனந்தாய் குளம் என்று பெயர் வந்தது. அதோ தெரிகிறது பார்த்தாயா, அன்னவன் தெரிவித்த 5 காணி எல்லை தரிசி வந்து விட்டறிய ஒன்னாது. தாமதங்கள் செய்ய ஒண்ணாது. தாமதங்கள் செய்ய ஒண்ணாது. தாமதங்கள் செய்ய ஒண்ணாது. இருடன் நாம் எல்லோரும் கூடிய சீக்கிரம் நாற்று முடிய கையில் எடுங்கோ. எப்படி நட வேண்டும் தெரியுமா? அடி பூதங்களா வரிசை நடவு வேண்டாம். அம்மாரே பஞ்சியாரே நாம் குறியாக நட்டிடுங்கோ. முன்னும் பின்னும் வர போட்டிடுங்கோ. நடுறது சரியில்லாத அடி பூதங்களா நட்டாக்கா எப்படி பச்சை கட்டி வரும்? அடி பூதங்களா 1000 அப்படித்தான் இருக்கு சாமி. அதுக்குதான் சரியாக நட வேண்டும். அது மட்டுமல்ல, எப்படி அம்மா நட்ட பிறகு கூட்டல் வசதி வர மூட வேண்டும். அடி பூதங்களா அப்படி மூடவில்லை என்றால் அண்ணவன் என்ன தெரிவிப்பான் தெரியுமா? அடி பூதங்களா வாண்டி சரியாக நடணும். அப்படி இல்லை என்றால் அண்ணவன் கண்களை காட்டிய நம்மளை மிரட்டி விடுவான். அடி பூதங்களா அந்த பூதமார்மா குத்து குத்தா வைக்குதுமா? இல்லம்மா நல்லா தம்மா வைக்கிறான். அடி பூதங்களா அரவமோ மாகுதடி இடியவே
அறுவையாரை கிச்சாங்குருவிக்க பரியுதடி அதோ பாத்தீர்களா கீச்சாங்குருவி எல்லாம் கீச் கீச் என்று பரியுது. அடி பூதங்களா சேரவே நாம் எல்லோரும் கூடியே சீக்கிரம் நடவை எல்லாம் நட்டு முடித்தோம். அடி பூதங்களா நாம் அண்ணவன் தெரிவித்த வார்த்தையின் பிரகாரம் அப்படியே குனிங்க.